குளத்திலே 2 ஆமைகள் வாழ்ந்து வந்தன. அவைகளுக்கு ஒரு வினோத ஆசை. மனிதர்கள் எல்லாம் விவசாயம் செய்கின்றார்களே, நாமும் விவசாயம் செய்தால் என்று கருதி விவசாயம் செய்வதற்காக குளக்கரை வந்து 2 வாழைக்கன்றுகளை நட்டது. நாள்தோறும் தவறாமல் நீரூற்றி வளர்த்தது. நாட்கள் கடந்து சென்றன. வாழை மரம் நன்றாக வளர்ந்தது. ஆமைகளுக்கோ மிகுந்த சந்தோஷம். நாட்கள் கடந்தது. வாழை மரம் வளர்ந்து வாழை குலை தள்ளியது. அருமையான வாழைக்காய் வந்தது. நாளடைவில் வாழைக்காய்கள் பழுக்கத் தொடங்கின. ஆமைகளுக்கோ பெருத்த சந்தோஷம். ஆஹா, நாமும் மனிதர்களைப் போல விவசாயம் செய்கிறோம் என்று. வாழைப்பழங்கள் கனிந்தவுடன் இந்த வாழை மரத்திலே ஏறி வாழைப்பழங்களை தின்ன முற்பட்டது ஆமைகள். ஐயோ, வழுக்கி கீழே விழுந்தன. அவற்றால் ஏற முடியவில்லை. அருகில் பார்த்த குரங்கு ஒன்று வாழை மரத்தில் ஏறியது, பழங்களை தின்றது. ஆமைகள் ஏமாற்றத்தோடு திரும்பிச் சென்றன. ஆம், இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகின்றார். எண்ணி துணிக கர்மம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஒரு செயலை செய்வதற்கு முன் அதை ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும். இல்லை என்றால் துன்பமே நேரிடும்.